ஸ்பேன் ஃபேக்ட்ரி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பப்பாளியை வச்சு ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? நம்ம இப்போ ஹோம்மேட் சோப் பண்ண போகிறோம் பப்பாளியை வச்சு. ஓகே, நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த கப்புக்கு காஸ்டிக் சோடா நம்ம எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடா இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் நம்ம இந்த காஸ்டிக் சோடாவை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுக்கு நம்ம இதே கப்புக்கு நம்ம ஒரு 2.5 கப் தண்ணி விடலாம். காஸ்டிக் சோடா குழந்தைங்க பக்கத்துலலாம் வச்சிடாதீங்க. அது கொஞ்சம் கெமிக்கல்னால நம்மளுக்கு கொஞ்சம் இதாக அரிக்கும். இதோ 2.5 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த காஸ்டிக் சோடாவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அது நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடு ஆறுற வரைக்கும் இது இப்படியே விட்டுடலாம். அது இது பண்ணும்போது நெடி வரும். அதனால் அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இனி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பப்பாயாவை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டோம். அடுத்து 2வது தேங்காய் எண்ணெய், இந்த பியூர் எடுத்துக்கோங்க. அதுவும் என்னென்னா, நம்ம ஒரு டம்ளருக்கு காஸ்டிக் சோடா போடணுன்னா அந்த 2.5 கப்பு தண்ணி விடணும். அடுத்து இதுக்கு 6 டம்ளர் நல்ல பியூர் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சூடு நல்லா குறையணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த எண்ணெயை விட்டுடலாம். இப்போ இதோ இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். அப்புறமா அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பப்பாயா பேஸ்ட், அதையும் நம்ம எடுத்து அதிலே ஊற்றிடலாம். ஆனால் இதுலேருந்து இனி ஒரு 45 மினிட்ஸ் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் கிண்டுற மட்டும் விடக்கூடாது. ஏன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அது வரணும். அது வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வேஸ்லின் எடுத்துப்போம். எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா, இவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இப்போ இதில் தான் மோட் பண்ண போகிறோம். இருந்துட்டு இதில் நம்ம நல்லா தடவிக்கணும். அப்போ தடவி இதை நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. நம்ம அப்புறமா எடுத்து அந்த இதை இதில் ஊற்றிடலாம். இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இட்லி மாவு பதம் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இது எப்படி இட்லி மாவு பதத்துக்கு வந்துருக்கான்னு பாருங்கள். இல்லை, இன்னும் நல்லா வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ இதில் மாற்றிடலாம். இப்போ சோப்பு விட்டுச்சு, அவ்வளோதான். இனி அடுத்து என்னென்னா, ஒரு 1 டே விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 45 டேஸ் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை. ஏன்னா இதில் காஸ்டிக் சோடா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம சீக்கிரமாக இப்போ சோப் எடுத்து இப்போ நாளைக்கு நினைச்சிடும். 45 டேஸ் கழித்து பண்ணிங்கன்னா நல்லா சோப்பு நல்லா கெட்டி ஆகிடும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நம்ம இப்படி தான் மூடி வச்சுருந்தோம். நேற்றுக்கே ரொம்ப டைட்டாக மூடினீங்கன்னா வேப்பர் ஆகிடும். அதனால் இதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்களா? இப்படி பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக வந்துடும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுதுன்னு. பாருங்கள், பாக்ஸில் ஒன்று கூட ஒட்டவே இல்லை. அதுக்கு தான் நான் இந்த வேஸ்லின் நல்லா தடவிட்டிங்கன்னா இப்படி அழகாக விழுந்துடும். இனி நம்ம பாருங்க இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. பப்பாயா சோப் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த சோப் அப்படியே இதே மாதிரி பிளேட்டில் நம்ம காய வச்சிடணும். நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு ஷேப் கட் பண்ணிக்கலாம். இருந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம். இதை நம்ம இனி 45 டேஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இது ஒரு சில பேருக்கு உடனே யூஸ் பண்ணால் இச்சிங்லாம் இருக்கும். அதனால அப்படியே விட்டுருணும். இது ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்ச சோப்ஸ். இது ஒரு 45 டேஸ் ஆன சோப். இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சிடாதீங்க. இது மெல்ட் ஆயிரும். நம்ம ரூம்லேயே காத்தோட்டமாக இதை காய வைங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.